السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ தான் நோன்பு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 1/3 போயிடுச்சு. 3ல் ஒரு பங்கு கடந்து போயிடுச்சு. 10வது தராகி நைட்டு தொழுதாக. பரக்கத்துங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் எடுப்பது என்பது கியாமத்துடைய அடையாளமோன்னு தோணுது. நேரத்தில் பரக்கத்து இல்லை, காசு பணத்தில் பரக்கத்து இல்லை. 50,000 60,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க, 25ஆம் தேதி காசு இல்லைங்கிறாங்க. இப்படி இதுக்காக நம்ம சரியாக துவா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் ஜக்காத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த ஏத்திகாஃபு, லைலத்துல் கத்ரு, இஃப்த்ரா, மற்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு வாரம் ஜக்காத்தை பற்றி பார்த்துருவோம். ரெக்கார்ட் பண்ணது ஃபோன் வச்சுருக்கவங்க ரெக்கார்ட் தயவு செய்து பண்ணிக்கிறீங்க. எத்தனை தடவை பேசினாலும் சந்தேகங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரம் 25 நிமிஷம் தெளிவாக சொல்லிடுவேன். இருந்தாலும் அதுக்கு பின்னாலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொழுதுக்கு உட்கார்ந்துருக்கும் போது கேட்டு தெளிவுபடுங்க. காரணம் என்னன்னா, ஜக்காத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்லுடைய கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஃபர்லு மார்க்கத்தில் இதை முதல்ல புரியணும். ஃபர்ஸ்ட் ஃபர்லு, 2வது வாஜிப், 3வது சுன்னத்தே முஅக்கதா, 4வது சுன்னத்தே முஸஹ்ஹலா, 5வது முஸ்தஹப்பு, 6வது முபாஹு. இத்தனை படித்திரங்களுக்கு ஷரியத்துடைய சட்டங்கள்ல இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபர்லு. ஃபர்லை செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 1 ரூபாய் கூட சதக்கா கொடுக்காமல் 1 ரூபா கூட சதக்காவே பண்ணதில்லை. சதக்கான்னா அவன் தர்மம் வந்து அவனுக்கு என்னன்னு தெரியாது. மௌத்தாயிட்டால் அவன் பெருசாக பாதிக்கப்பட மாட்டான். ஆனால் 10,000 ரூபாய் ஜக்காத் கடமையாகி 9,900 ரூபாயை கொடுத்துட்டு 100 ரூபா மட்டும் கொடுக்காமல் மௌத்தாயிட்டால் அந்த 100 ரூபாய்க்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். புரிஞ்சா? ஜக்காத்துக்கு சதக்காவுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இது இல்லாமல் ஹிபத்து இருக்கு. மொய் எழுதுறாங்க கல்யாண வீடுகளில், இது ஹிபத்து. நண்பர்களுக்கு பர்த்டே வெட்டிங் டேல அன்பளி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து முஸ்தஹப்பை சேர்ந்தது. சிலது சொன்னது, சிலது முஸ்தஹப். ஆனால் இந்த ஜக்காத்து மட்டும் ஃபர்லு. ஜக்காத்து அவ்வளோ கடுமையாது. இப்போ 15,000 ரூபா கிராம் விற்கும் போது நாங்கள் எப்படி நகை கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க பெண்கள். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, ஜக்காத்துக்கும் சிரமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜக்காத்து ரொம்ப ஈஸி, ஆனால் விளக்கம் இல்லை, அதனால நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க 100 ரூபா சம்பாதிச்சால் 97 ரூபா 50 காசு உங்க பொருள், 2 ரூபா 50 காசு உங்க பொருள் இல்லை அப்படின்னு மெயின் செட் வச்சுக்கிடுங்க. சரி, யாருக்கு ஜக்காத்து கடமை, அது யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத விளக்கமா சொல்லிடுறேன். ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ரமலான்ல அப்ப ஏன் கொடுக்குறாங்க, ரமலான்ல ஏன் மதரசாவுக்கு அதுக்கு இருந்து படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சாம்பிள். ரமலானில் எந்த அமல் செய்தாலும் 70 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காக ரமலானை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க ஒரு வியாபாரம் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னு வைங்க, கமிஷன் காசு 5 லட்சம் ரூபா வந்துச்சு. எப்போ? முஹர்ரம் மாசம், அரபிலேயே சொல்லுவோம். முஹர்ரம் மாசத்துடைய 5ஆம் தேதி உங்களுக்கு வந்துச்சு. முஹர்ரம் மாசத்தினுடைய 5ஆம் தேதி உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வந்துச்சு. ரமலானுக்கு இல்லை, முஹர்ரம் மாசத்துல தான் வருது. இப்ப அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எப்போ ஜக்காத்து கொடுக்கணும்டா, அடுத்த முஹர்ரம் மாசம் 5ஆம் தேதி உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குதோ அந்த காசுக்கு ஜக்காத்து கடமை. புரியுதா? இப்ப சொன்ன பாயிண்ட் புரிஞ்சா? உங்க கையில 1 வருஷம் அந்த பணம் ரோலிங்ல வரணும். இல்ல 3 லட்சம் ரூபா செலவாகி போச்சு, 2 லட்சம் ரூபா தான் இருக்குன்னா அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு தான் ஜக்காத்து கடமை. சரியா? இப்ப இந்த ஜக்காத்து கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்குது? 1 வருஷம் உங்க கையில ரோலிங் இருக்கணும். ஒண்ணு. யார் மீது கடமை அப்படின்னாக்கா, சும்மா விளங்குறதுக்காக சொல்றவங்களுக்கு, ஒருத்தர் 39 ஆட்டு மந்தை வச்சிருக்கான், ஒரு விவசாயி, அவன் மேல ஜக்காத்து கடமை இல்லை. 40வது ஒரு ஆடை வாங்கினா ஜக்காத்து கடமை.
29 மாட்டுக்கு ஜக்காத் கடமை இல்லை. 30வது ஒரு மாட்டை வாங்கினா ஜக்காத்து கடமை. 4 ஒட்டகம் வச்சிருந்தா ஜக்காத்து கடமை இல்லை. 5வது ஒட்டகம் வாங்கினா ஜக்காத்து கடமை. இதுக்கு பேரு நிசாப், எல்லை அப்படிம்பாங்க. இந்த எல்லை, இந்த எல்லையில பெண்களை பொறுத்த வரைக்கும் 87.5 கிராம் தங்கம் இருந்தா அவங்க ஜக்காத்து கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 87.5 கிராம், 80 கிராம் இருக்கு, 10 பவுன் இருக்கு, அவங்க மீது ஜக்காத் கடமை இல்லை. அவங்க மீது ஜக்காத் கடமை இல்லை. 87 கிராம் வந்தா தான் அளவு. அந்த பெண் ஜக்காத்து கொடுக்கறது தகுதியான ஒரு பெண். இல்லைன்னா ஜக்காத்து அந்த பெண் மீது கடமை கிடையாது. சரியா? ரெண்டாவதாக இன்னொரு விஷயம், அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து இல்லை. காதலையும் கம்மல்லையும் கழுத்துலையும் போட்டுட்டு இருக்க, நிரந்தரமா போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஜக்காத்து கிடையாது. இதுல இமாமுடைய அபிப்பிராய பேதம் இருக்கு. ஒரு இமாம் ஜக்காத்து கடமைங்கிறாங்க, இன்னொரு இமாம் ஜக்காத்து கடமை இல்லை, அதெல்லாம் போடணுங்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் கிணத்துக்கு போனாங்க, 2 பெண்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நகையை பார்த்தாங்க. நீங்க இதுக்கெல்லாம் அந்த ஜக்காத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னா கொடு அப்படின்னு சொல்லி கிணத்தடியிலேயே வச்சு அந்த ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்கன்னு ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது. இது சரியான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சகாத். அதனால அணிஞ்சிருக்கு நாய்க்கு ஜக்காத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இமாம்கள் சொல்றாங்க. ஆனால் 3 இமாம்கள் அதை புழக்கத்தில் உள்ள பொருள் ஜக்காத்து கடமை இல்லை. நீங்க 10 கோடி ரூபாயில ஒரு வீடை கட்டி வச்சு வாழ்றீங்க, உங்க விருப்பம், ஆடம்பரமா வாழ்றீங்க, அது இஸ்ராஃபு அப்படிங்கிற வேலை. ஜக்காத்து கடமையாண்டா அந்த வீட்டுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அந்த வீட்டுக்கு ஜக்காத் கடமை இல்லை. 1 கோடி ரூபாய் காரை வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க வீட்டு வாசல்ல, 5 கார் நிக்குது, உங்க ஓன் யூஸ் கரண்ட், உங்களுக்கு ஒண்ணு, பொண்டாட்டிக்கு ஒண்ணு, பிள்ளைங்களுக்கு ஒண்ணு, 5 காருக்குமே ஜக்காத்து கடமை இல்லை. அப்ப புழக்கத்தில் உள்ள வீடு, புழக்கத்தில் உள்ள காரு, வாகனம், இதுக்கு ஜக்காத் கடமை இல்லாத மாதிரி அணிந்திருக்கக்கூடிய நகைக்கும் ஜக்காத் கடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அணிந்திருக்கக்கூடிய நகையில எது வரும்? பெண்கள் கர்சமணி போட்டிருக்காங்க, ஒரு செயின் போட்டிருக்காங்க, கம்மல் போட்டிருக்காங்க, 2 வளையல் போட்டிருக்காங்க, இதுதான் வரும். லாக்கர்ல உள்ளது, பேங்க்ல உள்ளது, அல்ல சேவிங்ல உள்ளது, மார்வாடி கடையில உள்ளது, இவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். புரிஞ்சுதான்? மார்வாடி கடையில் உள்ளவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அணிஞ்சிருக்க நகைக்கு மட்டும்தான் ஜக்காத்து இல்லை, மற்ற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அணிஞ்சிருக்க நகையோடு சேர்ந்துதான் கணக்கு பார்க்கணும். 87 கிராம் இதை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. ஜக்காத் இதுதான் பெண்கள் சம்பந்தப்பட்ட நகையுடைய விஷயம். ஒரு விஷயம். ரெண்டாவதாக ஆண்களுக்கு பொதுவா யார் மீது ஜக்காத்து கடமைண்டா, 612 கிராம் வெள்ளிக்கு யார் சொந்தக்காரரோ அவர் மீது ஜக்காத்து கடமை. அது வெள்ளியா இருந்தாலும் சரி, வியாபார பொருள்களாக, செல்போனாக, இரும்பாக, செருப்பாக, நீங்க செய்யக்கூடிய வியாபார பொருளாக இருந்தால் 612 கிராம் வேல்யூஷன் உள்ள பொருள் உங்க கடையில இருந்தால் உங்கள் மீது ஜக்காத்து கடமை. சின்ன பெட்டி கடை வச்சு, இப்ப முதல்ல வெள்ளி 100 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு வித்துச்சு, இப்ப 300 ரூபாய்க்கு தொட்டு நிக்குது. 300 ரூபாயிலே வைங்க. அப்ப 612 கிராம் எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 190 கிட்ட வருது இல்லையா? 6×3=18 ஈஸியா சொல்றதா இருந்தா 1,80,000, 190 கிட்ட வருது. அப்ப 1,90,000 ரூபாய்க்கு சரக்கு உங்க கடையில இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா, அது என்ன கடை வச்சிருக்கீங்களோ அவங்க மீது ஜக்காத்து கடமை. பெட்டி கடை வச்சிருக்கீங்க, 40,000 50,000 பொருள் தான் இருக்கு, ஜக்காத்து கடமை இல்லை. சரியா? இந்த 2வது சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நகையை பத்தி சொன்னேன், தெளிவா இருப்பீங்க. 2வது இந்த கடை பிரச்சனையில் கடை வச்சிருக்க வியாபாரிகள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 1,90,000 ரூபா இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு உங்க கடையில சரக்கு இருந்தால் கடன் உங்கள் மீது ஜக்காத்து கடமை. இந்த 1,90,000 ரூபா அதுல இந்த 2 லட்சம் ரூபா சரக்கு இருக்கு என் கடையில, ஆனா 70,000 ரூபா கம்பெனிக்காரன் சரக்கு கடன் தந்துட்டு போயிருக்கிறான். ஏன் சரக்கு 1,20 தான், ஆனா 2 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு, 70,000-80,000 ரூபாய் கம்பெனிக்காரன் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜக்காத்து கடமை இல்லை. கடனை கழிச்சிடணும், வசியத்தை கழிச்சிடணும். இதெல்லாம் போக கடன்லாம் போக, கடனை எவ்வளவையும் செய்யக்கூடாது. உங்களோட பேங்க் பேலன்ஸ் 10 லட்ச ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 13 லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜக்காத் சுத்தமா கடன் இல்லை, கடமை இல்லை. கடனை கழிச்சிட்டு தான் ஜக்காத்தை கணக்கு பார்க்கணும். எப்போ நீங்க உட்காந்து ஜக்காத்தை கணக்கு பார்க்கணும்னு சொன்னாலும் கடனை கழிச்சிட்டு தான் ஜக்காத்து கணக்கு பார்க்கணும். கடனை அதுக்குள்ள கொண்டு என்ன இருப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ என்ன உங்களுக்கு சிரமம் ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. அடுத்து 1 வருஷம் இன்னைக்கு உள்ள ரோலிங்கில் தான் நீங்க காசு கொடுக்க போறீங்க இல்லையா? அடுத்து முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு சொல்லிட்டேன்னா, எல்லாத்துக்கும் ஜக்காத்தை கொடுத்துட முடியாது. போறவங்க வர்றவங்க நிக்கிறவங்களாம் ஜக்காத்தை கொடுத்துட முடியாது. கஞ்சி காசுக்கு கஞ்சிக்கு 8,000 ரூபா நான் தர்றேன்,
ஜகாத்தில் ஞாபகம் வச்சுக்கிறங்க, கொடுக்கவே முடியாது, ஜாயிஸே ஆகாது. ஜகாத்து கொடுப்பதற்குண்டு 8 பேரை அல்லாஹ் சொல்றான். அந்த 8 பேருக்கு தான் ஜகாத்து கொடுக்கணும். அந்த 8ல் ஒரு கூட்டமா இருக்குன்னு நீங்க ஜகாத்து கொடுக்கறது. ரெண்டாவது, ஜகாத்துக்கு நீயத்து ஃபர்லு, கண்டிப்பா நீயத்து ஃபர்லு. 2 இடத்துல நீயத்து பண்ணலாம். 2 இடத்துல நீயத்து பண்ணலாம். ஒண்ணு, நீங்க ஆபீஸ்ல வீட்டுல உட்காந்து கணக்கு பார்த்து இது ஜகாத்துடைய ஃபண்ட் அப்படின்னு தனியா ஒதுக்கி வச்சுட்டீங்க, அந்த ஃபண்டை தனியா ஜகாத்துடைய ஃபண்ட் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுக்கும்போது நீயத்து தேவையில்லை, அது தானே ஆட்டோமேட்டிக்கா ஜகாத்துல போய் சேர்ந்துடும். ஏன்னா ஒதுக்கிட்டீங்க, ஜகாத்துடைய ஃபண்டை நீயத்து பண்ணிட்டீங்க. அல்லது அப்படிலாம் பண்ண முடியாது சார், அப்பப்பதான் கொடுத்து கணக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜகாத்துடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஜகாத்துடைய காசு கொடுக்கணும். இடத்துல நிறைய பேர் கேட்ட கேள்விகள், எனக்கு ஒருத்தன் 20,000 ரூபாய் தரணும் சார், ஆனால் அவன் 20,000 ரூபாய் நான் அவனுக்கு ஜகாத்தா கழிச்சு விட்டுலாமா, ஒரு ஃபோனை போட்டுட்டு அப்பா நீ எனக்கு ஒரு 20,000 ரூபாய் தரணும்ல, அதை நீ ஜகாத்துல வச்சுக்க, ஜகாத்துடைய காசுல கழிச்சுக்க அப்படின்னு சொல்ல முடியுமாண்டா? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. நீங்க யாருக்கு உங்களுக்கு கடன் தரணுமோ அவன்கிட்ட 1,80,000 ரூபாய், அதாவது 612 கிராம் வெள்ளிக்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கடன் வாங்கியிருக்கான், யாருக்கு தான் கடன் இல்லை, அதானி கடன் இல்லையா, அம்பானி கடன் இல்லை, யாருக்கு தான் கடன் இல்லை. அப்படி பொதுவாக அவன் 1 லட்சம் 2 லட்ச ரூபா அவன் கையில இருக்குது, பொருளாகவோ வேற ஏதாவது இருக்கு, கடை வச்சிருக்கிறான், 2 லட்ச ரூபா இருக்கா, சொந்த ஆட்டோ வச்சிருக்கான், சொந்த கார் வச்சிருக்கான், ஜகாத்து வாங்க முடியாது, ஜகாத்து வாங்க முடியாது. சரி, ஜகாத்து வாங்க தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்கள் 20,000 ரூபாயை கொண்டு போகணும். 20,000 ரூபாயை கொண்டு போயிட்டு இந்த ஜகாத்துடைய காசு 20,000 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துடணும். ஜகாத்துடைய காசு நியத்து பண்ணி சொல்லி அவங்க கையில கொடுத்துடணும். புரிஞ்சதா? 20,000 ரூபாயை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ எனக்கு தர வேண்டிய காசை கொடு, கடனை கொடு அப்படின்னா அந்த 20,000 ரூபாய் பிடிக்கிட்டு வந்துடணும். உங்க ஜகாத்து நிறைவேறிடும். 2 ஃபர்லு, ஒன்னு நீயத்து, இன்னொன்னு அதா நிறைவேற்றுதல். ஜகாத்துடைய ஃபர்லு 2, ஒன்னு நீயத்து, இன்னொன்னு அதா நிறைவேற்றுதல். கொடுக்கணும். போன்லாம் சொல்லிட்டு அதை கழிச்சு விட முடியாது, மைனஸ் பண்ண முடியாது. கொண்டு போயிட்டு நேரடியா பார்த்து கொடுத்துட்டு வந்துடணும். ஜகாத்துடைய காசு பான்னு சொல்லி கொடுத்துட்டு கடனை வாங்கிட்டு வந்துடணும். எல்லாம் ஒண்ணுதான், ஆனா ஷரியத்துல ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. நீயத்தும் பண்ணணும், அதாவும் அதை நிறைவேற்றவும் செய்யணும். சரி, இப்ப இது ஜகாத்து கடமையானவர்களுக்கு பொதுவாக நீங்க கணக்கு பார்க்க உட்கார்ந்ததுல கடையில் உள்ள பொருளை கணக்கு பார்க்கணும், பேங்க் பேலன்ஸை கடன் பார்க்கணும். உங்களுக்கு வர வேண்டிய காசு இருக்கும்ல, அதை கணக்கு பார்க்க முடியாது, அது வரும், சில கடன் வராது. வரா கடன்லாம் நிறைய இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்து ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. முக்கியமான விஷயம், நீங்கள் வீடுகள் 2-3 வீடு வச்சிருக்கீங்கடா, குடியிருக்கிற வீட்டுக்கு ஜகாத்து கடமை இல்லை. குடியிருக்கிற வீட்டுக்கு அது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் ஜகாத்து கடமை இல்லை. மற்ற வாடகைக்கு விட்டுருக்கீங்கடா, அந்த வீடுடைய வேல்யூஷன் போடக்கூடாது, தாங்காது. அந்த வாடகை எவ்வளவு வருது, அந்த வாடகைக்கு ஜகாத் கடமை. அந்த வாடகையில மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு எவ்வளவு போயிட்டு ஒரு வருஷத்துல எவ்வளவு மிஞ்சுதோ அந்த காசு தான் ஜகாத்து கொடுக்கணும். 1 லட்ச ரூபா வாடகை வருது, ஒரு பேச்சுக்காக வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு 1 லட்ச ரூபா வாடகை வருது. அந்த வாடகையில உங்க வீட்டு செலவு, பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு, ஃபீஸ் காசு கட்டுறது வைக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு பார்த்து மாசம் 10,000 ரூபா தான் அதுல மிஞ்சுது, 90,000 ரூபா செலவாகி போகுது அப்படின்ட்டு இருந்தால் அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான் ஜகாத்து கொடுக்கணும். உங்க செலவு எல்லாத்தையும் தாராளம் சாப்பிடுற செலவு பண்ணுங்க, அந்த எல்லா செலவையும் கழிச்சுட்டு மிச்சம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஜகாத்து பார்த்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா நீங்க ஜகாத்துல கொடுத்த நிறைவேற்றின மக்களாக மௌத்தாயிடுவீங்க. இது நல்லா கவனமா கேளுங்க. சரி, யாருக்குதான் ஜகாத்து கொடுக்கலாம் அதையும் பார்த்துருவோம். யாரு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா 8 கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். சூரத்து தௌபாவுடைய 59வது வசனத்தை எடுத்து தப்சீர் எடுத்து பாருங்க. 8 கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுவோம். சூரத்து தௌபா 59வது வசனம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் ஆயத்தை ஆரம்பிக்கு. யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. காஃபிர்களுக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க முடியாது. ரோட்ல ஒரு பொம்பளை நிற்கிது, ரொம்ப வேண்டிய பிள்ளை, நமக்கு நல்ல வேலையெல்லாம் செஞ்சு தரோம், ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு ஜகாத்துல எழுதிக்கிறவங்களும் எழுத முடியாது. 8 கூட்டத்துல 7 கூட்டம் தான் இப்ப இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இல்லை. எந்த கூட்டம் இல்லை அப்படின்னு கேட்டா உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆளை சொல்றான் இருக்கா.
அந்த காலத்து அடிமைகள் இருக்கும் பொழுது முதலாளி என்ன செய்வான், எனக்கு 10,000 தீனாரை தந்து நீ உரிமையாகி போயிருந்து எழுதி கொடுத்துருவான். அந்த சீட்டை காட்டிகிட்டே ஜக்காத்து காசை வாங்குவாங்க. எனக்கு ஒரு 10,000 காசு தேவைப்படுதுப்பா அப்படின்னு அந்த சீட்டை காட்டி காட்டி ஜக்காத்து வாங்குவாங்க நபியுடைய காலத்தில். அது ஜாயிஸாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை அங்கீகரிச்சுட்டான் கடைசியில். இப்போ இந்த கூட்டம் இப்போ அடிமைகள் இல்லை. மீதி 7 கூட்டம் யாருண்டா? ஃபக்கீர்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, 1,80,000 ரூபாய் யார் கையில் இருக்குதோ, பொருளாகவோ வாகனமாகவோ வேற எந்த பொருளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது. ஃபக்கீராக இருக்கணும். ஃபக்கீர் அன்றாடம் காட்சிகள் அப்படிம்பாங்க. ரோட்டில் போகிற ஃபக்கீர்லாம் ஃபக்கீர் நினச்சாங்க. அவன் 1,500 2,000 டெய்லி சம்பாதிக்கிறான். ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்களும் ஃபக்கீர் நினச்சி தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்க. அவங்க 1,500 2,000 ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. சரியா? உங்கள் குடும்பத்தில் தேடுங்க, சொந்தத்தில் தேடுங்க, ஊரில் தேடுங்க. கைம்பிள்ளைங்க புருஷன் இல்லாமல் இன்ன வயசுலேயே புருஷன் இழந்துட்டு குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை தேடுறது கிடையாது. ரோட்டில் போகிறோன்ற 100 ரூபா 200 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஜக்காத்தை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிட்டு போகிறது மிகப்பெரிய. நல்லா சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பொண்ணு எடு. அழகான பழமொழி அது. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பொண்ணெடு அப்படிம்பாங்க. சரியா? அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஃபக்கீர்கள் டெய்லி 400 ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்க, அதாவது 12,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள். அடுத்து மிஸ்கீன்கள், அதுவும் இல்லாதவர்கள், எப்பாவது வேலைக்கு போவான், வீட்டில் சுருண்டு அடிச்சு படுத்துக்கிடுவான், அவங்களும் கொடுக்கலாம். சரியா? மூணாவதாக கடன்காரங்கள். கடன்காரங்கள்டா கடன் அடைக்க வசதி இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் தான். நல்லா 2-3 கடை வச்சிருப்பாங்க, கடன் பட்டிருப்பாங்க. எனக்கு கடன் இருக்கு, நான் ஜக்காத் வாங்கலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு தான் ஜாயிஸ் இல்லை. கடனை அடைக்க முடியாத நிலைமையில் உள்ள கடன்காரர்கள். புரியுதா? இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, காசு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜக்காத் ஹாரிமீனா அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக வழிப்போக்கர்கள். டெல்லியில அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலே இருக்கும். சென்னைக்கு வந்தான், எல்லாம் பிட்பாயிட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் பறிச்சு ரோட்ல விட்டு போயிட்டாங்க. அவன் அவன் பள்ளியாசல் வாசல் வந்து நிற்கிறான். அவன் அவனுக்கு நல்லா தெரியும், டெல்லியில் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன். இன்னைக்கு வந்து ரோட்டில் நிற்கின்றுட்டு சென்னையில் ஜக்காத்த காசு தாங்கன்னு கேட்குறான். ஜக்காத் காசு கொடுக்கலாம், ஜக்காத் காசு கொடுக்கலாம். அவங்க நல்ல வழிப்போக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஜிபே இருக்கு, அனுப்பிடுவாங்க, வச்சிருவாங்க, அது 2வது பிரச்சனை. ஷரியத்துடைய சட்டத்தை நான் சொல்கிறேன். அவன் பையனுக்கு ஃபோன் போடுவான், பிள்ளைகளுக்கு ஃபோன் போடுவான், யார்கிட்டயே காசு வாங்கிடுவான். அப்படி வந்து கேட்டால் ஜக்காத்து கொடுக்கலாமான்னு சட்டம் கேட்டால் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், கடன்காரர்கள், வழிப்போக்கர்கள். சரி, இப்போ இந்த மதரசாக்கெல்லாம் வந்து வந்து வாங்குறாங்களே, படையெடுக்கிறாங்களே, 5 வக்துன்னு சில பள்ளிகளில் சொல்கிறாங்க, சில பள்ளிகளில் 5 வக்துன்னு சொல்கிறாங்களே, மதரசாக்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே நடக்கக்கூடியது. பள்ளியாசல் கொடுக்கூடாது. பள்ளியாசல் ஃபேன் வாங்கி கொடுத்தீங்க, ஏசி வாங்கி கொடுத்தீங்க, ஜக்காத் காசில் எழுதிடாதீங்க, கூடாது. வழிப்போக்கர்கள் மதரசாக்களோடக்காக வேண்டி பிள்ளைங்க, அந்த மதரசா பிள்ளைங்களுக்கு தான் நியத்து பண்ணி கொடுக்குறோம். மதரசாவோட பில்டிங் கட்டுறது கேட்கறதுனா கூட ஜாயிஸ் கிடையாது. மதரசாவுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய சாப்பாட்டு செலவு, ஒரு வருஷத்துக்குள்ள சாப்பாடு செலவு, தண்ணி செலவு, ட்ரெஸ் சில இடத்துல கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் ஃபீ சபீலில்லாஹ். இப்னு சபீல் வேற, ஃபீ சபீல் வேற. இப்னு சபீல்னா வழிப்போக்கர். அந்த ஆயத்தை எடுத்து பார்க்கும்போது குழம்பிடாதீங்க. இப்னு சபீல்னா வழிப்போக்கர். ஃபீ சபீல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாதையை உழைக்கக்கூடியவர். இதை வச்சுதான் ஹஸரத் மோதினாரும் அதை சேர்ந்துக்கிறாங்க ஃபீ சபீலுக்குள்ள. சரி, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கூட்டம் மட்டும்தான் ஜகாத்துக்கு கடையாளர். இன்னொரு கூட்டம் வந்து வசூல் பண்ணுபவர். ஒரு ஆமிலி, ஒரு பள்ளியிலிருந்து நம்ம பைத்துல் மால், பைத்துல் மால்னு ஒன்று ஆரம்பிச்சோம் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில். அதுக்கு வசூலுக்காக வேண்டி ஒரு ஆள் வர்றாருன்னா அவருக்கு நீங்கள் ஜகாத்து காசாக கொடுக்கலாம். ஜகாத்து காசை வசூல் பண்ணக்கூடியவர்களுக்கு ஜகாத்து காசை கொடுக்கலாம். இஸ்லாமிய ஆட்சியில் அப்படி ஒரு செக்ஷனே இருக்கும், ஜகாத்துடைய செக்ஷனே இருக்கும். அவங்களும் ஜகாத்து வாங்க தகுதியாகவும் ஆயிடுவாங்க. சரியா? முதல்ல நிசாபை புரிஞ்சுக்கிடுங்க. 1,90,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு இது ஜகாத் கடமை. எல்லா கடனும் போக செலவும் போக 2 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, பொருளாகவோ கேஷாவோ இருந்தால் ஜகாத்து கடமை. யாரும் கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு, யார் மீது கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. 2.5% கொடுக்கும்போது நீயது கண்டிப்பாக இருக்கணும், நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது இருக்கணும். இதோட முடிச்சா அடுத்த ஒரு 2 நிமிஷம் சட்டங்கள் நோம்பு உட்காந்துருப்பேன், விஷயங்கள் தான் இருப்பேன். நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுக்கிடுங்க. ஏன்டா நான் சொல்கிறது உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுன்னு தெரியாது, கேட்டுக்கிடுங்க சந்தேகம் இருந்தால். அடுத்ததாக
ஜகாத்து கொடுக்காமல் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்வான், எந்த பொருளுக்கு அவன் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அதே பொருளை கொண்டு நாம் ஒத்தனம் கொடுப்போம் நரகத்தில். இதை மைண்ட்ல வச்சுக்கிறது. எந்த பொருளுக்கு ஜகாத்து கொடுக்கவில்லையோ அந்த பொருளை கொண்டே நாம் ஒத்தனம் கொடுப்போம் அப்படிங்கிறான் நரகத்துல. இது ஜகாத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். நான் சஹாபாக்களுடைய காலத்துக்கெல்லாம் போகல. சஹாபாக்களை பற்றியோ தாபியங்களை பற்றியோ வழிமகளை பற்றிலாம் பேச, சாதா சீதா ஒரு மனுஷன் நோம்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என்கிட்ட ஒரு டீ கடையில் வச்சு ஒரு செய்தியை சொன்னார். இப்போ ஹயாத்தா இருக்காரு, நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆனால் பேரை சொல்ல விரும்பல, மனிதர் தான். இது ஒரு கையில் இப்போ நடந்தது. நான் இந்த நோம்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் வாயிலாக நான் கேள்விப்பட்டது. அவரை நேரடியாக என்கிட்ட சொல்லுது. அது என் 1 லட்ச ரூபா ஜக்காத்துடைய காசு இருந்துச்சு. யாருக்காவது நான் ஜக்காத்தை கொடுக்கலாம்னு ஊருக்கு போனேன். தேடி கொடுக்குமே அப்படின்னு சொந்த பந்தத்தை தேடி போனேன். அப்போ எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ஒரு பெண், இது ஹதீஸோ சம்பவங்கள் இல்லைங்க, இப்போ சொன்னது நான் சொல்லிட்டேன். ஒரு பெண்ணு 3 வருஷம் வீட்டு வாடகை கொடுக்கல. அதாவது 66,000 ரூபா, 3,000 ரூபா அந்த அம்மாவுக்கு வீட்டு வாடகை, 66,000 ரூபா பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். அந்த ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. அவர் சொன்னது அப்படியே நான் சொல்கிறேன். அந்த செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. நான் என்ன, நம்மகிட்ட தான் 1 லட்ச ரூபா ஜக்காத்துடைய காசு இருக்கு, ஏன் அந்த அம்மாவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி விஷயத்தை விசாரித்ததுக்கு நான் கேள்விப்பட்ட செய்தியும் அந்த அம்மா சொன்ன செய்தி ஒன்றாக இருந்தது. சரி, உங்கள் ஹவுஸ் ஓனர் கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு இவங்க எவ்வளோ பாக்கி தரணும், 66,000 ரூபா, இந்தாங்க 66,000 ரூபா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜக்காத்து ஃபண்டை நியத்து பண்ணி அந்த அம்மா கையில் கொடுத்து நீ வாடகையை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏண்டா 2 வருஷம் வாடகை கொடுக்காத ஒரு பேலன்ஸ் சரியா கொடுத்து முடிச்சாச்சு. செலவு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். சரியாக 4 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதே வீட்டை எனக்கு சொந்தமாக்கி தந்தான். அதே வீட்டை அல்லாஹ் எனக்கு சொந்தமாக்கி தந்தான். என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதாவது நடக்காம நடக்காதே அப்படின்னு நான் வாயணும்னு அவர் சொல்றாரு. இந்த 66,000 ரூபாய் அந்த அம்மாட்ட கொடுத்து அந்த கடன் கழிஞ்ச உடனே அந்த அம்மா இப்படித்தான் தன்னுடைய முந்தானையை உயர்த்துச்சு. இந்த முந்தானையை உயர்த்துச்சு. என்ன கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது, என்ன துவா செஞ்சுன்னு எனக்கு தெரியாது. முந்தானைய வருஷத்துக்கு வானத்தை பார்த்துச்சு. அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கிட்டான். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செய்தி. இஹ்லாஸா நீங்க ஜகாத்தை சரியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வறுமையெல்லாம் ஏற்படாது. அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான், வறுமை ஏற்படாது. எந்த பொருளுக்கு நீங்க ஜகாத்து கொடுத்தீங்களோ அந்த பொருள் தீப்பற்றாது, திருடு போகாது. உங்க கடைக்கு சரியா கரெக்டாக சொல்லிட்டீங்களா, என்ன கலவரம் நடக்கட்டும் உங்க கடைக்குள்ள கங்கு உழுகாது, தீக்கங்கு உங்க கடைக்குள்ள உழுகாது. உங்க கடை சிசி கேமராவே தேவையில்லை, அல்லாஹ் பாதுகாப்பான். இதுதான் ஜகாத். உங்க ஜகாத்தை நீங்க கொடுத்து இப்ப சொல்றாங்க, அதிகமான பேர் கேட்கறாங்க, ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்றாங்களா சார், வருஷம் கொடுக்கணுமா? இந்த கேள்வி நிறைய கிளப்பி விட்டுட்டாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு தார்மீக பொறுப்பு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஒரு தடவை கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்றவங்க ஒன்றை யோசிச்சு பார்க்கணும். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். இப்போ 100 பவுன் இருக்கு, 100 பவுன் ஜகாத்து கொடுத்தாச்சு, 10 பவுன் வாங்குறீங்க, இந்த 10 பவுனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், பழைய 100 பவுனுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இந்த நீங்க கொடுக்கறது வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்திகள் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி ஒன்று கொடுக்குறீங்க. அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேடுறதுக்காக கொடுக்குறீங்க. ஒன்று, காலங்கள் சுற்றி வரும்போது 1 வருஷம் 12 மாசங்கள் நிறைவடைந்த பின்புதான் அதுக்கு ஜகாத்து கொடுக்குறீங்க. சரியா? 24 நேரம் கழிச்சு ஒரு லொஹர் கடமையாகும், 24 நேரம் கழிச்சு ஒரு அசர் கடமையாகும், 1 வருஷம் சுற்றி வந்த பின்னால் ஒரு நோன்பு கடமையாகும், 1 வருஷம் சுற்றி வந்த பின்பு ஒரு ஹஜ் ஜகாத்து கடமையாகும், வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜு கடமையாகும். இவ்வளோ. இது சிம்பிளாக மைண்ட், இதுதான் சைக்காலஜி. இதை விளங்கிக்கிடுங்க. இதை விளங்கிட்டோம்னா வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய தோது ஏற்படும். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு விலை இவ்வளோ விற்கிதை எப்படி அதை கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலும் கூட பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு விலை போறது தொலைஞ்சு போனா என்ன பண்றது? 15,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருள் தொலைஞ்சு போனா என்ன பண்றது? அது பாதுகாப்புக்காக வேண்டி கொடுக்கப்படுவது. அல்லாஹ் ஒரு கருத்தை பதிவு செய்யறான் என்று சொன்னால் அதில் 1008 காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத விளக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜகாத் கொடுக்கணுங்கிற நீயத்தை ஸ்ட்ராங்கா வைங்க. இந்த மஜ்லிஸை வச்சு ஜகாத்தை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா வைங்க. பெண்கள்கிட்ட பேசி பாருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திரும்ப